தமிழக அரசியல்ல ராமதாஸை புறக்கணிக்கப்பட்டது அவர் செய்த பாவம் ஒன்றா இரண்டா? அவரை மகனே புறம் தள்ளினார். இன்று அரசியலில் அனாதையாக போனதற்கு காரணமே ராமதாஸே. அது எப்படித்தான் என்று கேட்கிறீர்களா? அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு காலத்துல பாமக இப்படித்தான் இருந்தது. ஆனா தேர்தல் அரசியல் பாமகவை தடம் மாற்றியது. அந்த வழியை மறக்க செய்தது. வெறுமென சாதிய வாக்குகளை மட்டுமே நம்பிய சந்தர்ப்பவாத அரசியலை நோக்கி தள்ளியது. தேர்தல் அரசியலுக்காக ராமதாஸ் சுயநலமா எடுத்த முடிவுகள் தான் இப்போது அவர் வடிக்கும் கண்ணீருக்கும் காரணம். வாக்கு வங்கி தூண்டில் செய்த சத்தியத்தை மீறி வைக்கும் அந்த வழி வளர்த்த கிடாவையே மாறில் பாய வைக்கும். பெரும் கனவோடு தொடங்கப்பட்ட இயக்கத்தில் தன்னுடைய உரிமையையே அது கேள்விக்குள்ளாக்கும் என்றெல்லாம் ராமதாஸ் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக வட மாவட்டங்கள் ஸ்தம்பிக்கும் வகையில் ராமதாஸ் முன்னெடுத்த போராட்டங்கள் ஒரு புதிய அரசியல் சக்திக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தன. 1989 பாட்டாளி மக்கள் கட்சி உதயமானது. அது வன்னியர்களுக்கான கட்சி மட்டுமில்லை, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சியாகத்தான் பாமகவை வடிவமைத்திருக்கிறார் ராமதாஸ். அதனால தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்கள் ஆக்கி கொண்டார். வர்க்க விடுதலைக்காக மார்க்சையும் உடன் இணைத்து கொண்டார். கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி ஒரு தலித்துக்குத்தான் வழங்கப்பட வேண்டும்னு பைலாவிலேயே இடம்பெற செய்தார். அதனால தான் 90களில் தொடக்கத்தில் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் திராவிட கட்சிகளின் மாற்றென யோசிக்கையில் பாமகவே அவர்களின் புகலிடமாக இருந்துச்சு. ராமதாசும் ஆரம்ப கட்டத்தில் 2 திராவிட கட்சிகளையும் கடுமையாக எதிர்த்தார். போராடிய இட ஒதுக்கீடு கிடைத்திருந்தாலும் 108 சாதிகளோடு பங்கு போட்டுக்கொள்ள சொன்னதில் கருணாநிதி ஒரு துரோகின்னு கடுமையாக விமர்சித்திருந்தார். சர்ச்சைகள் நிரம்பிய ஜெயலலிதாவின் அந்த 91 முதல் 96 ஆட்சியிலும் அரசுக்கு எதிராக காத்திரமாக களமாடினார். விடுதலை புலிகளுக்காக தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி கைதானார். பாமகவை தடை செய்ய வேண்டுமென மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக ஜெயலலிதாவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். தடாவை திரும்ப பெற கோரி போராடி ஜெயலலிதாவின் கோபத்திற்கு ஆளானார். சிறையில் அடைக்கப்பட்டாரு. சிறையில் உடல் நலிவுட்டாரு, அவதிப்பட்டாரு. ஜெயலலிதா நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு ராமதாஸின் மனைவி சாபமிட்டார். ராமதாஸ் துவளல. சிறையிலிருந்து வந்து மீண்டும் 2 கட்சிகளுக்கு எதிராகவும் அரசியல் செய்தார். 1996 சட்டமன்ற தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தியின் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து 3வது அணி கட்டி போராடினார். 1991 தான் பாமக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். இஸ்லாமிய அமைப்புகளை மட்டும் சேர்த்து கொண்டு 194 தொகுதிகளில் பாமகவை போட்டியிட வைத்தார். ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே பாமக வென்றது. பாமக சார்பில் வென்ற சட்டமன்றத்திற்கு யானையில் சென்றது பண்டுட்டி ராமச்சந்திரன் எனும் பூர்வீக அதிமுக காரர். பெரிய தோல்வி என்றாலும் பாமகவுக்கு கிடைத்த 5.9% வாக்கு வங்கி ராமதாஸுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நம்பிக்கையோடு தான் 96 தேர்தலிலும் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் போராடிட்டார். போட்டியிட்ட 116 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் மட்டுமே யானை சின்னம் வெற்றி வாகை சூடியது. அப்போது பாமகவுக்கு யானை சின்னம்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. 96 தேர்தலுக்கு பிறகுதான் ராமதாஸின் கூட்டணி சர்க்கஸ் சாரமானது. திராவிட கட்சிகளுக்கு எதிராக நின்றதால் மட்டுமே ராமதாஸ் கொண்டாடப்படலை. ராமதாஸ் RSSக்கு எதிரான நிலைப்பாட்டையும் கொண்டிருந்தார். மேடைகளில் RSSக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். தடா சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஜெயலலிதா அரசு பயன்படுத்துகிறது என்று கூறித்தான் போராடி கைதாக்கினார். ஆனால் 1998 பாராளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜகவோடு கூட்டணிக்கு சேர்ந்தார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. 4ல் பாமக வென்றது. மத்திய இணை அமைச்சர் பதவி பாமகவை தேடி வந்தது. அந்த அமைச்சர் பதவியை தலித் ஏழுமலைக்கு கொடுத்தார் ராமதாஸ். பாமக வன்னியர்களுக்கான கட்சி மட்டுமில்லை என்பதில் ராமதாஸ் எத்தனை உறுதியாக இருந்தார் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. 90களின் முற்பகுதியில் கும்பகோணம் அருகே குடிதாங்கி கிராமத்தில் தலித் ஒருவரின் சடலத்தை தங்கள் பகுதி வழியாக எடுத்து செல்லக்கூடாதுன்னு வன்னியர்கள் போர்க்கொடி உயர்த்தினாங்க. நீண்ட கால பிரச்சனை இது. விஷயம் ராமதாஸின் காதுக்கு செல்கிறது. குடிதாங்கிக்கு புறப்பட்ட ராமதாஸ் சொந்த சாதியினரின் எதிர்ப்பையும் மீறி அந்த சடலத்தை தோளில் சுமந்து சென்றார்.
இதற்காக அப்போது திருமாவளவன் ராமதாஸை மதுரையின் மேலூருக்கு அழைத்து பாராட்டு விழா எடுத்து தமிழ் குடித்தாங்கி என்று பட்டம் கொடுத்தார். 2011 வரைக்குமே ராமதாசும் திருமாவும் நட்புடனேயே பயணித்தனர். 1998 ஆட்சியை பிடித்த வாஜ்பாயின் அரசு ஜெயலலிதாவின் பிடிவாதத்தால 13 மாதங்களிலேயே கலைந்தது. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியதால் அந்த இடத்திற்கு திமுக வந்து சேர்ந்தது. பாமக அப்படியே தொடர்ந்தது. அந்த 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. 5 தொகுதிகளில் பாமக வென்றது. 2 ஆண்டுகளில் ராமதாஸ் ஜம்ப் அடித்தார். 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தார். பாமகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. பாமகவின் 37 ஆண்டுகால வரலாற்றில் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்த தேர்தல் இதுவே. பாமக சார்பில் 20 பேர் கோட்டைக்கு சென்றாங்க. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு மீண்டும் ஜம்ப் அடித்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து சேர்ந்தார். அடுத்தடுத்து அணிகள் மாறினாலும் துடிப்பான அரசியல் செயல்பாடுகளால் பாமகவுக்கான வாக்கு வங்கியை பெருக்கிக் கொண்டே இருந்தார். 2004 பாராளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 5லும் வென்றது. பாமகவின் வாக்கு வங்கி 6.7% உயர்ந்தது. அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறென ராமதாஸ் கண்ணீர் சிந்த காரணமான சம்பவமும் அப்போதுதான் நடந்தது. அன்புமணி மாநிலங்களவைக்கு சென்றார். சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கப்பட்டார். 2006 சட்டமன்ற தேர்தலுக்கும் இதே கூட்டணியில தொடர்ந்தார் ராமதாஸ். கருணாநிதி பாமகவுக்கு 31 தொகுதிகளை ஒதுக்கினார். 18 தொகுதிகளில் பாமக வென்றது. கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கியதால 130 தொகுதிகளில் மட்டுமே திமுக போட்டியிட்டிருந்தது. 96 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருந்தது. பெரும்பான்மை கிடைக்கல. பாமக காங்கிரஸ் ஆதரவில் தான் கருணாநிதி ஆட்சி அமைத்தார். இந்த சமயத்தில் தான் திமுகவுக்கு பெரிய குடைச்சலாக மாறினார் ராமதாஸ். தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அரசுக்கு நெருக்கடி கொடுத்தார். நிழல் பட்ஜெட், அரசுக்கான ரேங்க் கார்டு என அடித்து ஆடினார். ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே சென்னையில் புறநகரத்தில் துணை நகரம் என்ற ஒன்றை அமைக்கப் போகிறோம் என திமுக அரசு முடிவெடுத்தது. அதற்காக 1,40,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த அரசு திட்டமிட்டது. ராமதாஸ் களத்தில் இறங்கினார். இந்த திட்டத்தால் பாதிப்படையும் 132 கிராம மக்களையும் திரட்டி போராடினார். கருணாநிதியின் பிரதிநிதியாக தயாநிதி ராமதாஸை சந்தித்து திட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கோரிக்கை வச்சாங்க. ராமதாஸ் மசியல மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி போராட்டத்தில் இறங்கினார். கருணாநிதி பின்வாங்கினார். திட்டம் கைவிடப்பட்டது. இப்படியாக இந்த ஆட்சி முழுவதும் யானையின் காதில் புகுந்த எறும்பாக உறுத்தினார் ராமதாஸ். ஆட்சிக்கு 0 மதிப்பெண் கொடுத்து கருணாநிதியையே திணறடித்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் தேர்தல் ரீதியாக ராமதாஸ் எடுத்த முடிவுகள் தவறாக போனது. 2009 பாராளுமன்ற தேர்தலில் ஈழ போராட்டத்தை காரணம் காட்டி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியில் இணைஞ்சார். ஆனாலும் ஆட்சிக்கு வழங்கிய ஆதரவை அப்படியே தொடர்ந்தது. எனினும் பாமக ஒரு தொகுதியில் கூட வெல்லல. அப்படியே 2011 தேர்தலையும் அதிமுக கூட்டணியிலேயே எதிர்கொண்டார் என எதிர்பார்க்க சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் அறிவாலயம் பக்கம் வந்தார். பேரனின் திருமணத்திற்காக அழைப்பிதழ் கொடுக்க கோபாலபுரம் சென்றவர் 2011 தேர்தலுக்கான கூட்டணியும் பேசி முடித்து விட்டார். அந்த தேர்தலில் விசிகாவும் திமுக கூட்டணியில் தான் இருந்தது. பாமகவுக்கு 30 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. வென்றது 3 தொகுதிகள் மட்டுமே. திமுக கூட்டணிக்கே மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்வி ராமதாஸின் அரசியல் பாதையே மாற்றியது. அதுவரை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடியவர் வன்னியர்களுக்கான கட்சி என்கிற தனி வட்டத்திற்குள்ள பாமகவை அடக்க தொடங்கினார். 2011 வரைக்குமே ராமதாசும் திருமாவும் நட்பு பாராட்டியே வந்தனாங்க. சமூக உரிமை கூட்டமைப்பு என்ற பெயரில் தமிழக வாழ்வுரிமை மாநாடுகளை ராமதாஸ் நடத்தினார். அதில் திருமா கலந்திருக்கிறாரு. அதே மாதிரி திருமா மதுரையிலிருந்து சென்னை வந்து அரசியல் செய்யவும் ஊக்கமாக இருந்தவர்களில் ராமதாசும் ஒருவர். ஈழப்போர் உச்சத்தில் இருந்த சமயத்தில் திருமா காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு ஆறுதல் கூறி தேய்ச்சி உண்ணாவிரதத்தை முடிக்க வச்சார் ராமதாஸ் தான். விசிகாவும் பாமகவும் இணைந்து ஈழத்திற்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுத்துக்கலாம் என திருமாவே திட்டமிட்டிருக்கிறார். 2011க்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் ராமதாஸுக்கும் திருமாவுக்கும் இடையில இணைய முடியாத விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. இளவரசன் திவ்யா காதல் விவகாரம், அதை தொடர்ந்து தலித் குடிசைகள் எரிக்கப்பட்ட சம்பவம்,
மரக்காணம் கலவரம்னு சமூக ரீதியாகவே பிளவு ஏற்பட்டது. பாமக கொடியில் முதலில் நீலம் கீழ்ப்பகுதியில்தான் இருந்தது. கட்சியின் சில செயற்குழு உறுப்பினர்கள் தலித்துகளின் அடையாளமான நீலத்தை கீழே வைத்திருப்பதா என கேள்வி எழுப்பினார்கள். அவர்கள் கேட்பது சரிதானே என்று உடனடியாக நீலத்தை மேல் பகுதிக்கு கொண்டு சென்று கட்சி கொடியே மாற்றினேன். பாமகவின் நீலம் மஞ்சள் சிவப்பு கொடியை பற்றி இப்படி கூறிய அதே ராமதாஸ் தான் 2011க்கு பிறகு கூலிங் கிளாஸையும் ஜீன்ஸையும் போட்டுவிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களை காதலிச்சுட்டு போறானுங்கன்னு தலித் இளைஞர்கள் மீது வெறுப்பை கக்கினார். தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்ற பெயரில் தலித்துகளற்ற மற்ற கட்சியினரை ஒருங்கிணைத்தார். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் சிலையை தைலாபுரத்தில் வைத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைக்காக கட்சி தொடங்கிய ராமதாஸ் சமூகத்தை புழக்கும் வெறுப்பரசியலை நோக்கி தள்ளியது வாக்கரசியல். இந்த சமயத்தில்தான் பாஜகவும் பாமகவும் இருக்கும் கூட்டணியில விசிக எப்போதும் இருக்காதுன்னு திரும்ப அறிவிச்சிருக்கிறார். 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐக்கியமானது. பாமக அது அதிமுகவின் தேர்தல். மோடியா லேடியான்னு கேட்டு வாக்குகளை அள்ளினார். பாமக சார்பில் அன்புமணி மட்டும் தருமபுரி தொகுதியில வென்றார். கட்சி ஆரம்பித்த போது தன்னுடைய கொள்கைகள் லட்சியங்கள்னு ராமதாஸ் வகுத்து வைத்திருந்த கோட்பாடுகளை ஒவ்வொன்றாக அவரே மீறிய காலகட்டம் இது. என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் கட்சிக்குள் வரமாட்டார்கள், இது சத்தியம், இதிலிருந்து தவறினால் என்னை நடுத்தெருவில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள்னு பழைய ராமதாஸ் கூறியிருந்தார். அன்புமணி வழி அந்த சத்தியத்தை எப்போதே மீறிவிட்டார். மகனை எம்பி ஆக்கி அமைச்சர் ஆக்கியவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தனியாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார். இப்போது விஜய்க்கு பல வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறாரே, அதே ஜான் ஆரோக்கியசாமி தான் இப்போது அன்புமணிக்கும் வியூகம் வகுப்பாளர். அமெரிக்க தேர்தல் கலாச்சாரத்தை பின்பற்றி வியூகங்களை வகுத்தார். கொள்கைகளை பேசி பல உயிர்களை பலி கொடுத்து உருவான கட்சியின் ஒற்றை முகமாக அன்புமணி முன்னிறுத்தப்பட்டார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு படமாக விளம்பரங்கள் செய்யப்பட்டன. ஒரு பயனும் இல்லை. பாமகவுக்கு எப்போதும் கிடைக்கும் அதே 5% வாக்குகள் மட்டுமே கிடைச்சது. பிக்பாஸில் ஓவியாவுக்கு போட்ட வாக்குகளை எனக்கு போட்டிருந்தால் நான் முதல்வர் ஆயிருப்பேன். பொதுவெளியில மேடையிலேயே மனம் விட்டு பேசி விரக்தி அடைந்தாரு அன்புமணி. அடுத்த 3 ஆண்டுகளில் நடந்ததுதான் அதகலம். அரசியல்வாதிகளின் பேச்சை ஓடும் தண்ணீரில் தான் எழுத வேண்டும் என்பதற்கு உதாரணமாக செயல்பட்டாரு அன்புமணி. ஜெயலலிதாவின் இறப்புக்கு பிறகு பதவியேற்ற எடப்பாடி அரசை கண்ணாபின்னாவென விமர்சித்திருக்கிறார். அதிமுகவினரை டயர் நக்கிகள் என்று நாகரிகத்தை மீறி வசைப்பாடினார். ஊழல் அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் முறையிட்டார். அதிமுக அரசுக்கு எதிராக புழுதி பறக்க களமாடிவிட்டு 2019 பாராளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணியிலேயே தஞ்சம் அடைந்ததுதான் சோகம். மதுவிலக்கு, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒப்புக்கு 10 கோரிக்கைகளை அதிமுகவிடம் நீட்டி அதை செயல்படுத்த முயல்வதாக எடப்பாடி உத்தரவாதம் கொடுத்ததால கூட்டணியில இணைகிறோம்னு தந்தையும் மகனும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ஜல்லிக்கட்டு அடித்தனர். அதிமுகவை 180 டிகிரியில வளைப்பவர்கள் என திட்டி தீர்த்துவிட்டு கூட்டணிக்காக நாணலாக வளைகிறோம் என்றார் ராமதாஸ். தேர்தல் முடிவுகள் தமிழகம் அறிந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரே ஒரு இடம் மட்டுமே கிடைத்தது. ஓபிஎஸ்ஸின் மகன் மட்டுமே வென்றார். இந்த தேர்தலின் பிரச்சாரத்தின் போது ராமதாஸ் திருமா மீது கடும் விமர்சனங்களை முன்வச்சார். சிதம்பரத்தில் பிரச்சாரம் செய்த ராமதாஸ் தமிழ் சமூக சீர்திருத்தத்திற்காக அரசியலில் திருமாவளவனை அறிமுகம் செய்து வைத்ததே நான் தான். ஆனா அது ஏன் தப்பு தான். அவரது கட்சி வன்முறை கட்ட பஞ்சாயத்து கட்சியாக உள்ளது. என்னை கேட்டா இப்படி ஒரு கட்சியை எதுக்கு வேண்டாம் என்றுதான் சொல்வேன் என்றார். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே பாமக தொடர்ந்தது. பாமகவுக்கு 23 தொகுதிகள், 5இல் மட்டுமே பாமக வென்றது. வாக்கு சதவிகிதமும் இதுவரை இல்லாத அளவுக்கு 3.8% கடுமையாக சரிந்தது. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவே பாஜகவிடமிருந்து பிரிந்து வந்துவிட்டது. பாமக வரல. தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று கூட்டணியை உறுதி செய்து விட்டு வந்தார் அண்ணாமலை. அப்போது திரைமறைவில் நடந்த விவகாரங்களை எல்லாம் இப்போதுதான் போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ். அன்புமணியை மகனாக பெற்றதற்கு வெட்கப்படுகிறேன்னு கண்ணீர் விடுகிறார் ராமதாஸ். வாரிசை கட்சிக்குள் கொண்டு வரமாட்டேன் என செய்த சத்தியத்தை மீறியதற்காக அவர் வருந்தல. மகன் சொல்படி கேட்கல, மகன் தன் சொல்படி கேட்டு வர வேண்டும் அல்லது
மகன் இருந்த இடத்தில் மகளையோ பேரனையோ நிறுத்தி அழகு பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி பெரும் மக்கள் கூட்டத்தின் அடையாளமாக இருந்த கட்சி ஒரு குடும்பத்தின் அடையாளமாக மாறி பங்கு பிரிப்பு சண்டை வீதிக்கு வந்ததை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இருப்பதாக தெரியல. திடீர்னு பாரத் மாதா கி ஜேன்னு ஒரு கூட்டம் உள்ள வந்துருச்சுன்னு 2024 கூட்டணியில இணைந்ததை பற்றி கூறுகிறார். 2019 நாணலாக வளைந்த போதும் அதே பாஜகவோடு தான் கூட்டணியில இருந்தார். 2021 மோடியை கட்டி தழுவி புன்னகைத்த போதும் அதே பாஜகவோடு தான் கூட்டணியில இருந்தார். அப்போதெல்லாம் பாஜக பாரத் மாதா கி ஜெய் பாடும் என்பது ராமதாஸுக்கு தெரிந்திருக்கல போல. 2003 நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நினைவு கூர்ந்தால் சரியாக இருக்கும். பாமகவின் ஏகே மூர்த்தி மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ராமதாஸும் ஏகே மூர்த்தியும் டெல்லியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு கூட்டத்திற்காக புறப்பட்டிருக்காங்க. பெங்களூரு வரை விமானம், அங்கிருந்து ரயில் பயணம். ஏகே மூர்த்தி ரயில்வே துறை இணையமைச்சர் என்பதால் அவருக்கு ரயிலில் சகல வசதிகளுடன் தனி பெட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ராமதாஸ் 2வது கிளாஸில் டிக்கெட் போட்டிருக்கிறார். என்னுடன் தனிப்பெட்டியில் வாருங்கள்னு ராமதாஸை ஏகே மூர்த்தி அழைச்சிருக்கிறார். அதற்கு ராமதாஸ் ரயில்வே துறை இணையமைச்சர் என்ற முறையில், உனக்கு அந்த பெட்டி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எந்த பதவியிலும் இல்லாத நான் அதில் பயணம் செய்வது முறையல்ல, எந்த அதிகார பதவியையும் வகிப்பதில்லை என்பதிலும் அதனால கிடைக்கும் சௌகரியங்களையும் அனுபவிப்பதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்றாராம். வன்னியர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய சாதியினருக்கும் குறிப்பாக தலித்துகளுக்கும் சேர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய கட்சியை பொது உடைமையாக பாவித்த அதே தலைவர் அதிகாரத்தால கிடைக்கும் சௌகரியங்கள் குடும்பத்துக்கே கிடைக்க வேண்டும். வெறுப்பரசியலின் வழி பிளவை ஏற்படுத்தி ஒரு சாராரின் வாக்கை மட்டுமே அறுவடை செய்து விடலாம் என்றெல்லாம் மாறி நிற்பது வாக்கரசியலின் அலங்கோலம் என்று தானே சொல்ல முடியும். வன்னியர்கள் மட்டுமல்லாம ஏனைய சாதியினருக்கும் குறிப்பாக தலித்துகளுக்கும் சேர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய கட்சியை பொது உடைமையாக பாவித்த அதே தலைவர் அதிகாரத்தால் கிடைக்கும் சௌகரியங்கள் குடும்பத்துக்காகவே கிடைக்க வேண்டும், வெறுப்பரசியலின் வழி பிளவை ஏற்படுத்தி ஒரு சாராரின் வாக்கை மட்டுமே அறுவடை செய்து விடலாம் என்றெல்லாம் மாறி நிற்பது வாக்கரசியலின் அலங்கோலம் என்று தானே சொல்ல முடியும்.